இன்றைக்கி கத்தரியில் எமாஸ்குலேஷன் மற்றும் டஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த விஷயம் செய்யணும்னா முதல்ல கத்திரிக்காயோட மலர் அமைப்பு பற்றி தெரிஞ்சிருக்கணும். இந்த மலரோட அள்ளி வட்டத்தை பார்த்தோம்னா சில மலர்களில் 5 அள்ளி இதழ்களும் சில மலர்களில் 6 அள்ளி இதழ்களும் இருக்கும். புள்ளி இதழும் அதே மாதிரி தான். சில மலர்களில் 5 புள்ளி இதழ்களும் சில மலர்களில் 6 புள்ளி இதழ்களும் இருக்கும். அடுத்தது சூலகவட்டம். சூலகவட்டம் 3 பாகங்களை கொண்டுள்ளது. 1 சூல்முடி, 2 சூல்தண்டு, 3 சூற்பை, அதுக்குள்ளே சூல் இருக்கும். அடுத்தது மகரந்தத்தாள் வட்டம். இது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். 5 என்ற எண்ணிக்கையில் இருக்கும். சூலகத்தண்டை சுற்றி காணப்படும். மேலும் இதிலுள்ள மகரந்த தாள்களானது அள்ளி ஒட்டியவை. எனவே எமாஸ்குலேஷன் செய்வது எளிது. எவ்வாறென்றால் அள்ளிதழ்களுடன் சேர்த்து மகரந்த தாள்களும் எளிதாக வந்துவிடும். இப்போது பூவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது எமாஸ்குலேஷன் செய்யலாம் வாங்க. இப்போது மகரந்தத்தாள் நீக்கம் செய்ய போகிறோம். இதுக்கு தாவரத்தோட